ஸோ லாஸ்ட் வீக்ல நம்ம பார்த்தது என்னன்னா, கொஞ்சம் கொஸ்டின், ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் அல்லது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் பண்ணியிருக்கிறோம். ப்ரீ ரிக்வெசிட் சொன்னேன், புதியவங்களுக்கு தெரியும். அந்த 2 Timothy 2:7 திங்க் அண்ட் ப்ரே, அது ஒன்று. அப்புறம் சில கொஸ்டின்ஸ் கேட்டோம், ஒரு 6 கொஸ்டின் நினைக்கிறேன். 6 கொஸ்டின் குயிக்கா. அந்த கொஸ்டின்ஸ் 6 கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் இன்சைட்ஸ் யாராவது ஷேர் பண்ண விரும்புனா கொஞ்சம் குயிக்கா, ஏன்னா நமக்கு டைம் குறைவா இருக்கனால நிறைய இன்டராக்ஷன் வைக்கணும்னு தான் விருப்பம். wanted to have more interactions, more listening of your insights, but due to very shortage of time, but still I want to give time for those who want to contribute additional insights on the questions that we asked. அந்த கொஸ்டின்ஸை நான் ரிப்பீட் பண்றேன். வாட் இஸ் மிஷன் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எழுதலைன்னா திரும்பியும் எழுதிக்கோங்க. பிகாஸ் இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனா சொல்ல விரும்புறேன். த மெத்தடாலஜி வி ஃபாலோ ஹியர், இந்த ட்ரைனிங்ல நம்ம ஃபாலோ பண்ற மெத்தடாலஜி என்னவா இருக்கும்னா, more of, we will be covering a good amount of contents, but அந்த contents எல்லாமே வந்து வெறும் உங்களுக்கு ஒரு க்ளூ மாதிரி தான் இருக்கும், ஆர் it will be like a puzzle. நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு இல்லாட்டி யங்கா இருக்கிறவங்க, இன்னும் மேரேஜ் ஆகாதவங்க, நீங்களே சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா பசில் வாங்கி கொடுத்துருப்பாங்க. பியூட்டிஃபுல் பிக்சர் இருக்கும், அது தனியா இருக்கும். ரூபிக்ஸ் கியூப். ஸோ அது படம் தனியா இருக்கும். அது இல்லாம நிறைய பீசஸ் இருக்கும். அந்த பீசஸை நீங்க எடுத்து பார்ப்பீங்க உங்க ஏஜை பொறுத்து. ஒரு ஏஜ்ல வந்து அது ஒண்ணுமே தெரியாது, அது that will not make any sense at all. அந்த பிக்சர் மாத்திரம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது மாதிரி ஒரு பிக்சர் வருமான்னு சொல்லி யோசிப்பீங்க. பட் ஸ்டில் when you start working and if you are really brainy, you will be doing it quickly and ரொம்ப அழகான அதே பிக்சரை சேர்த்துருவீங்க நீங்க. ஸோ அந்த கண்டென்ட்ஸ் வந்து அந்த பசில் மாதிரி தான் இருக்கும், பீசஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பீசஸை நீங்க அதுல சொன்னேன்னா பிரெயினியா இருந்தீங்கன்னா, இதுல அப்படி இல்லை. ஆண்டோடைய கிருபையினால ப்ரேயர்ஃபுல்லா நீங்க எந்த அளவு திங்க் பண்றீங்களோ, எந்த அளவு ப்ரேயர் பண்றீங்களோ, எந்த அளவு திங்க் பண்றீங்களோ, யூ வில் பி ஏபிள் டு join the puzzles, join the pieces, and you'll be able to enjoy the puzzle yourself. நானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. So that is the methodology we are trying to follow. You yourself will come to the conclusion, and that will be very much enjoyable to you yourself because you did it. அந்த பேட்டர்ன்ல போறோம். அதனால தான் நான் சொல்றது இந்த questions வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி. So again I repeat the questions. What is mission in ultimate terms? ரெண்டாவது, what is vision in ultimate terms? மூணாவது, what is the meaning of 1 Corinthians 10:31? நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்காக செய்யுங்கள்னு சொல்லி. அதுல 2 சப் கொஸ்டின்ஸ் இப்ப ஆட் பண்ணியிருக்கேன், தயவு செய்து அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒன்னு, what is the glory of God? ரெண்டாவது, what is glorifying God? தேவனுடைய மகிமை என்றால் என்ன? தேவனை மகிமைப்படுத்துதல் என்றால் என்ன? சரியா? இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து எஸ் ஆர் நோ ஆன்சர் கிடையாது. நீங்க லாஸ்ட் வீக் நிறைய பேர் ஆன்சர் சொன்னீங்க, எல்லா ஆன்சருமே ரைட் தான். பட் ஒவ்வொரு செஷன்லயும் நம்ம ப்ராக்ரஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கொஸ்டின்லயும் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்லார்ஜ் ஆயிட்டே இருக்கும். கைண்ட்லி see that your understanding enlarges based on these questions. So
அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இந்த கொஸ்டினை வாட் இஸ் குளோரிஃபைங் காட் அப்படிங்கிறத காட்டிலும் வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறத எல்லாத்துலேயுமே நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் 1 Corinthians 10:31 ஆர் வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை தட் வேர்ஸ் அப்படின்னு சொல்லி. அடுத்தது, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் Hebrews 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆறாவது கொஸ்டின், வாட் இஸ் ஃபெய்த். ஸோ ஐ திங்க் இப்படி 6 கொஸ்டின் கேட்டோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அடிஷ்னலா இன்னும் 2 கொஸ்டின் தயவு செய்து எழுதிக்கோங்க. ப்ளீஸ் கைண்ட்லி ரைட் another 2 questions. What is the meaning of the phrase the just shall live by faith? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஸோ யாராவது சொல்ல முடியுமா இந்த ரெஃபரன்ஸ் அல்லது இந்த வசனம், இந்த ஸ்டேட்மெண்ட் பைபிள்ல எத்தனை இடத்துல இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? 2 இடத்துல இருக்கு. எதெல்லாம்? பழைய உடன்படிக்கையில அபாக்குக்ல இருக்கு. குட் குட், வெரி குட். 2 இல்ல, ஆனா there are 4 references in the Bible. 4. One is Habakkuk 2:4. Habakkuk 2:4. அடுத்தது Romans 1:17. Romans 1:17, the Apostle Paul is writing. Again Galatians 3:11. கலாத்தியர் 3:11, அங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். Hebrews 10:38, அங்கே எபிரேய ஆக்கியோன்னு எழுதுறார். ஸோ இட் இஸ் இன் 4 places. பாருங்க, இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். The just shall live by faith அப்படின்னா, ஆக்சுவலா தமிழ்ல நம்ம படிக்கும்போது அது கொஞ்சம் வாட்டர் டவுன் ஆயிருதோன்னு எனக்கு ஒரு பயம். அது என்னன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். பட் இதனுடைய எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கணும்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் வாழ்வான். ஸோ the life order itself is by faith. இது ஒரு புது கொஸ்டினா இருக்கிறதுனால யாராவது சொல்ல விரும்புறீங்களா? எனிதிங், what do you mean by that? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். The faith shall live by faith. The just shall live by faith. விசுவாசத்தினாலே நீதிமான் வாழ்வான். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஐ திங்க் இன்னைக்கு யாருமே வீடியோவில் வரலையே. ஓகே, எனிவே நோ ப்ராப்ளம். பட் யாராவது சொன்னா நல்லா. குட், தேங்க்யூ ஜேம்ஸ். யாராவது சொல்ல விரும்புறீங்களா? ஆண்டவருக்குள்ள வாழ்வதற்கு விசுவாசம் தான் பேஸ். அது இல்லாம நம்ம ஆண்டவருக்குள்ள வாழ முடியாது. வெரி குட், வெரி குட். பேஸ், ஆண்டவரோட வாழ்றதுக்கே பேஸ். வெரி குட், தட்ஸ் a beautiful understanding. But still we need to link அந்த faith பத்தி இருக்கிற எல்லா கொஸ்டினையும் நம்ம லிங்க் பண்ணணும். மகேந்திரன், you want to say anything? நான் நினைக்கிறேன்னா maybe to remain faithful to God அப்படின்னு நினைக்கிறேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்ன்றத. Faithfulness, to be faithful to God. Faithful to God. That's also an amazing, good understanding. Yeah. So, Godwin, you want to say anything? By faith alone, uncle, everything is like namak by faith alone we are made righteous. By faith alone we are made children of God. So God's child nale, it's on the basis of faith that God exists and he redeemed us, he made us righteous and he made us as children of God. And solamba on the basis la we have to live. Everything has to be in that process. Yeah, good. எனக்கு இப்போ ஒரு இது என்ன தோணுது அப்படின்னா,
2 வசனம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது மெயினா ஃபெய்த்ன்றது ஹீப்ரூ இதுல சொல்றாங்கல்ல, காணாதது கண்டு விசுவாசிக்கிறது இல்ல, காணாம விசுவாசிக்கணும் அப்படின்ற ஒரு ஞாபகம் வருது. அதே மாதிரி இன்னொன்னு ஒரு இடத்துல கூட வந்து தேவன் உண்டென்று, அதாவது அந்த காணாத தேவன் இருக்கிறாரு அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னாலே அதுவே ஒரு விசுவாசம் தான் அப்படின்ற அந்த 2 இது எனக்கு இப்போ ஞாபகம் வருது. இமீடியட்டானா அது 2 ஞாபகம் வருது. மேபி ஃபெய்த்ன்றது பிழைப்பான்னா அதான் நம்மள எல்லாமே இதுக்கு முன்னாடி சுயமா நம்ம ஐ வில்ல நடந்தோம். இப்போ காட்ஸ் வில்லில் அவருடைய நாமம் அவருடைய பிள்ளைங்கன்ற அவருடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக இனியோடைய நம்ம எந்த ஒரு ஸ்டெப்பும் நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்து வைக்கிறது வந்து அவருடைய சித்தத்தின் பிரகாரம் போகணுமா அப்படின்ற அகைன் ஒரு இடத்துல ஒரு கொஸ்டின் வந்து நிக்குது. அதுதான் ஃபெய்த் அப்படின்ற மாதிரி. ஓகே, குட். ஸோ இன்னொரு கொஸ்டின், நியூ கொஸ்டின். ஸோ இது எல்லாமே குட் ஆன்சர்ஸ் இன்னைக்கு வந்தது எல்லாமே. பட் இதோட சம்பந்தப்பட்ட இன்னொரு கொஸ்டின், வாட் இஸ் வர்ஷிப்? வாட் இஸ் வர்ஷிப்? யாருக்கும் ஆடியோ So what is worship? ஆராதனை என்று சொன்னால் என்ன? அதாவது what do we understand by the term worship? So இதையும் உங்களுடைய அந்த கொஸ்டின் பேங்க்ல சேர்த்துக்கோங்க. 8th கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின், do you see a link between faith, worship, mission and glorification? விசுவாசம், ஆராதனை, மிஷன், குளோரிஃபிகேஷன், இது எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் பாக்குறீங்களா? ஏதாவது லிங்க் இருக்குதா? ஸோ இது அப்படியே இருக்கட்டும். we will move to today's thing. ஆக்சுவலா அந்த மிஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி, மிஷன்னா என்ன, விஷன்னா என்ன அப்படிங்கறத குறித்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம அந்த 3 டீச்சர்ஸ் உடைய ஒரு கேஸ் ஸ்டடி நம்ம பார்த்தோம். டீச்சர் ஏ, டீச்சர் பி அண்ட் டீச்சர் சின்னு சொல்லி 3 கேஸ் ஸ்டடி பார்த்தோம். அதுல வந்து நானே கொஞ்சம் சொல்லிடுறேன், டைம் நான் குறைவா இருக்கனால. டீச்சர் ஏ வந்து அவர் வேலை மாத்திரம், ஆர் he is much more concerned with the work that he does with his hand alone. வேற எந்த இன்வால்வ்மெண்ட்டும் கிடையாது. ரெண்டாவது பர்சன் டீச்சர் பி வந்து he uses his hand as well as he uses his mind. He is a disciplinarian, he is a principled man. He thinks about his job and he does with his hand. So he involves his head and hand. Head first and then hand also. So, but the third teacher C, he is using his hand. Apart from that, he is using his head. He is also a principled man of principles. மூன்றாவது, he is also and mainly he is working from his heart அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த 3 காரியங்கள் பார்த்தோம். ஸோ அந்த மிஷன் அப்படிங்கிறதுனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க, காட்ஸ் மிஷன் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அந்த காட்வின் அது பண்ண முடியுமா? ப்ரெசன்டேஷன் பண்ண முடியுமா? ஷோ மாதிரி போட முடியுமான்னு பாருங்க. ஓகே, குட், நைஸ். ஸோ ஆக்சுவலா நாம ஏற்கனவே பார்த்துருக்கோம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மிஷன், விஷன் அப்படின்னா என்ன, வாட் இஸ் மிஷன், வாட் இஸ் விஷன் அப்படிங்கிறத பத்தி ஏராளமான மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதுவும் நீங்க கார்பரேட்ல ஒர்க் பண்றவங்க தான் ஆல்மோஸ்ட் நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். innumerable authors, innumerable people who have worked on leadership, they have written widely about mission. What is mission, what is vision?
ஸோ அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி எழுதியிருக்காங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் ஹெல்ப்ஃபுல், எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டு என்லார்ஜ் அவர் ஐடியா, டு என்லார்ஜ் அண்ட் என்ரிச் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். பட் இந்த ரெண்டு இதுவும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டா இருந்துச்சு. ஸோ கைண்ட்லி லுக் இன் டு இட். ஒன்று வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியுடைய மீனிங் தான். மீனிங்கும் நிறைய இருக்கலாம், பட் ஆனால் இந்த பர்டிகுலர் மீனிங் பாருங்க. ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில a particular work that you feel it is your duty, அதாவது உங்க டியூட்டின்னு நீங்க ஃபீல் பண்ற ஒரு பர்டிகுலர் ஒர்க். ஸோ இதுல ரெண்டு ஆஸ்பெக்ட் நீங்க பார்க்கணும்னு சொல்லி விரும்புறேன். ஒன்று வந்து டியூட்டி கான்சியஸ்னஸ் ஆர் அ ஃபீலிங் ஆஃப் டியூட்டி. அந்த ஃபீல் அப்படிங்கிற வேர்ட் நல்லா போட்டிருக்காங்க. ஸோ a particular work is not alone here. இங்க வந்து அந்த பர்டிகுலர் ஒர்க் அல்லது அசைன்மெண்ட், அந்த ஒர்க் வந்து தனியா இருக்கல. அதாவது ஹேண்ட்ல நம்ம செய்யக்கூடிய ஒர்க் அல்லது நம்முடைய சரீரத்தை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒர்க் வந்து தனியா இல்ல. the work is combined with a feeling, the duty feeling, a feeling of duty which comes from the heart. So the teacher C works by his hand and also something beyond. போன வாரம் ரொம்ப அழகா சொன்னீங்க, நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணீங்க. the compassion, the passion, the vision or இந்த மாதிரி ஹார்ட்ல இருந்து வர்ற குவாலிட்டிஸ் அதை நீங்க சொன்னீங்க. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தது வந்து மிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு சினானிம்ஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒகேஷன், ஜாப், ஒர்க், அசைன்மெண்ட், பிஸ்னஸ், ஆபரேஷன், இது எல்லாமே. ஸோ நவ் வி ஹாவ் an increased idea of what a mission is. In the wiki difference நினைக்கிறேன், அதுல என்ன போட்டிருக்குன்னா மிஷன் is a set of tasks that fulfills a purpose or duty. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து a set of tasks, செய்யக்கூடிய ஒரு செட் ஆஃப் வேலைகள், a set of tasks. இன்னொரு எலிமெண்ட் அதுல இருக்கு, that fulfills a purpose or duty. Purpose, அதுவும் ஒரு ரொம்ப நல்ல வேர்ட், the purpose. So a set of tasks, a set of works, a set of assignments with a purpose. அல்லது a task with a vision அப்படிங்கிறது மிஷனா மாறுது. So I think இப்போ நம்ம டைரக்டா வாட் இஸ் த மிஷன் ஆஃப் காட் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆண்டவர் என்னதான் செய்யறார், வாட் இஸ் காட் டூயிங் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைட் மாத்துறீங்களா தம்பி? Godwin, can you change? Yeah. So the sovereignty of God, அதான் நம்முடைய டாபிக். அதாவது sovereignty of God நம்ம எப்படி பார்க்கிறோம்னா as a sum total of God's mission. So ஆல்மோஸ்ட் எல்லாருமே எம்பிடிசி படிச்சவங்க தான். எம்பிடிசி கோர்ஸ்ல நமக்கு ஃபர்ஸ்ட் லெசன் இதுவரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா why God does whatever he does. தேவனாகிய கர்த்தர் அவர் செய்கிற எல்லாவற்றையுமே ஏன் செய்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஜெனிசிஸ்ல இருந்து ரெவலேஷன் வரைக்கும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுல போட்டிருக்கோம். 13 to 15 அதுல டாபிக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். டாபிக்ஸ்னா 13 to 15 ரெஃபரன்சஸ், பைபிள் ரெஃபரன்சஸ் that traces why God does what he does from Genesis to Revelation. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஸோ அதுல வந்து எல்லா வசனமே அந்த அந்த கோல்டன் செயின்னு சொல்லுவாங்கல்ல, கோல்டன் செயின்
அல்லது அந்த தங்க சங்கிலி தொடர் வந்து it is God does everything for his own glory அப்படின்னு சொல்லி படிப்போம் இல்ல. ஸோ why அப்படிங்கிற அந்த கொஸ்டின் கேட்கும்போது it shows the purpose. So whatever God does, தேவனாகிய கர்த்தர் செய்கிற எல்லாத்தையுமே ஒரே பர்பஸ்ல செய்யறாரு. அந்த பர்பஸ் தான் அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிறார். God does everything for the exaltation of his glory ன்னு சொல்லி படிச்சோம். ஸோ நமக்கு நம்ம கண்டினியூஸா போயிட்டு இருக்கிறோம். ஸோ ஐ வாண்டட் டு ஹேவ் மோர் இன்ட்ராக்ஷன்ஸ். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுவோம். ஐ வாண்டட் டு ரியலி நோ how many people are really people who are really excited about this first lesson. அந்த MPTC ட்ரெயினர்ஸ் ட்ரைனிங்காகவும் MPTC தொடங்கி வைக்கிறதுக்காகவும் கிட்டத்தட்ட 16 சிட்டிஸ்க்கு டிராவல் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு சிட்டிலையுமே இந்த லெசன்னால மாத்திரம், particularly people who have been excited by this lesson வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ, அதுல வந்து பாசிட்டிவாகவும் இருந்தாங்க, நெகட்டிவாகவும் இருந்தாங்க. ஸோ ஐ வாண்டட் டு ரியலி நோ how many of you are who were all really excited when you learned that lesson. அந்த பாடத்தை படிக்கும்போது எத்தனை பேர் யாரெல்லாம் எக்ஸைட் ஆனீங்க, எவ்வளவு எக்ஸைட் ஆனீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த எக்ஸைட்மெண்ட் தான் என்னை வந்து ஃபர்தரா நிறைய காரியங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண அல்லது நிறைய காரியங்களை ஆண்டோடைய சமூகத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி என்னை வழி நடத்தின அந்த ஒரு லெசன். ஸோ அது வந்து பர்பஸ். அதை வந்து நம்ம அடுத்த செஷன்ல அதனுடைய அனாட்டமிய அல்லது அதுல இருந்து உள்ள காரியங்களை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம் அல்லது அடுத்த செஷன்ல பார்ப்போம். அப்போ நல்லா கவனிக்கிறீங்கன்னு யோசிக்கிறேன். அதுல வந்து why God does whatever he does. தேவனாகிய கர்த்தர் செய்கிற எல்லாத்தையும் என்ன நோக்கத்தோடு செய்கிறார், ஏன் செய்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன நோக்கத்தோடு செய்கிறார், with what purpose. ஸோ அந்த மிஷன்ல அந்த பர்பஸ் காரியம் நமக்கு இருக்குது, நமக்கு தெரியும் ஏற்கனவே, அல்லது அதை நம்ம திருப்பியும் ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ வந்து கொஸ்டின் என்னன்னா, என்னதான் செய்யறாரு? Whatever he does for a particular purpose to glorify him. பட் ஆனா என்னதான் செய்யறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, you know, this is the way how God directed my path. இப்படி எல்லாத்தையும் அவர் தன்னுடைய மகிமைக்காக செய்கிறார்னா, what is he really doing? What has he been doing? அவர் என்னதான் செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கறது பைபிள்ல இருக்கு, என்ன செய்கிறார் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை வந்து என்ன ஹெட்டிங்ல நம்ம பார்க்க போறோம்னா, சாவரினிட்டி ஆஃப் காட், அவருடைய சர்வ ஆளுமை அப்படின்னு சொல்லி அதை தமிழ்ல நம்ம மொழிபெயர்க்கிறோம். ஸோ தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை என்றால் என்ன அப்படிங்கிறத குயிக்கா நம்ம பார்க்க முயற்சி செய்யலாம். கைண்ட்லி பி வெரி வெரி அட்டென்டிவ் அண்ட் ஐ வாண்ட் யூ டு have your reaction or your input, your genuine thoughts about this, and your genuine feelings about this in the sovereignty of God. ஒருவேளை ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். அருமையானவர்களே, இதுல வந்து என்னன்னா, God is sovereign அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நல்லா கவனிங்க. அதனுடைய தமிழாக்கும் தேவனாகிய கர்த்தர் சர்வ ஆளுமை உடையவர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நமக்கு உடனே மைண்ட்ல வர்றது
கடவுளை குறித்து அல்லது நம்முடைய தேவனாகிய கர்த்தரை குறித்த ஒரு உயர்ந்த காரியம் சொல்லப்படுகிறது அப்படின்னா அது வந்து கண்டிப்பா ஆமா ஆமேன் ஆமா சரி அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. நேச்சுரல் பிலீவர்ஸா இருக்கிற எல்லாருமே காட் இஸ் சாவரின், என்னன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சர்வ ஆளுமையுடையவர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஆமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கரிஸ்மேட்டிக் சர்ச்சஸ்ல ஆமேன்னு சொல்லுவாங்க, ஹல்லேலூயா சொல்லுவாங்க. they'll be excited, see I mean they'll be happy. ஆனா அந்த சாவரினிட்டினா என்னது அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான காரியம். அதை வந்து நீங்க அதை தெரிந்து கொண்டு அதுக்கு உங்களுடைய ஜெனுவனான ஃபீலிங் என்ன, அதுக்கு உங்களுடைய ஜெனுவனான ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஸோ வில் ஸ்டார்ட் த திங். முதலாவது நான் வந்து இந்த அஸ்ட்ரானமிக்கலா ஒரு சில டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ண விரும்புகிறேன். குயிக்கா போவோம், அதனால இது கொஞ்சம் க்ளோஸரா ஃபாலோ பண்ணுங்க. முதலாவது சூரியனை பற்றிய சில தகவல்கள். இது உங்களுக்கு அங்கங்கே நீங்க படிச்சிருப்பீங்க, ரீட் பண்ணியிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதனால ஒரு சிலது புதுசா கூட இருக்கலாம். நம்முடைய கேலக்சியில இருக்கிற நம்முடைய சன் வந்து அதனுடைய டெம்பரேச்சர் 6000 டிகிரி சென்டிகிரேட். ஸோ 6000 டிகிரி சென்டிகிரேட்ல அது வந்து பேர்ன் ஆயிட்டு இருக்கு, அதனுடைய டெம்பரேச்சர் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம சரியான டிஸ்டன்ஸ்ல, அந்த பூமி வந்து சூரியன்ல இருந்து சரியான டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால we are able, நம்ம பேர்ன் ஆகாம இருக்கிறோம். நமக்கு அது ஒரு பாதகமும் செய்யல, பட் ஆனா நம்ம அதனால பயன் பெறுகிறோம். ஸோ நமக்கு வந்து பெங்களூர்ல 38 டிகிரி சி வந்தாலே கஷ்டமா இருக்குது 38. பட் ஆனா டெல்லியிலலாம் வந்து 48 38 10 டிகிரி சி கூட இருக்கும்போது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது பெங்களூர் பீப்புள் வந்து அந்த டெல்லி 48 டிகிரியை இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. ஸோ 6000 டிகிரிஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குதுன்னா, எர்த்ல இருந்து 150 பில்லியன் கிலோமீட்டர்ஸ் அவே. இது 150 பில்லியன் கிலோமீட்டர்ஸ் அவே அப்படின்னு சொன்னா நமக்கு அது ஒரு ஈஸியா மைண்ட்ல பர்சீவ் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதுக்காக நான் யூஸ்வலா என்ன சொல்லுவேன்னா, எர்த்ல இருந்து சன் வரைக்கும் டைரக்டா ஒரு ரோட்வே நம்ம அமைச்சோம்னா, வெர்டிக்கலா ஒரு ரோட்வே அமைச்சோம்னா, அதுல ஒரு கார்ல நம்ம நான் ஸ்டாப்பா டிராவல் பண்ணணும்னா, நம்ம அதுல ரீச் பண்ணணும்னா 117 இயர்ஸ் எடுக்கும். It will take 117 years if we travel by road to sun, you know, in a vehicle which travels by 100 kilometers per hour. 100 kilometer per hour போகக்கூடிய ஒரு கார்ல டிராவல் பண்ணோம்னா 117 இயர்ஸ் ஆகும். ஸோ இந்த எர்த்துக்குள்ளால 13 லட்சம் 13 lakhs of earths can fit inside of it. அந்த சூரியனுக்குள்ள 13 லட்சம் பூமியை உள்ள வச்சிடலாம். ஸோ அப்படின்னா எவ்வளவு பெருசுன்னு பாருங்க, அவ்வளோ பெருசு. ஆனா அதுதான் ஸ்மாலஸ்ட் ஸ்டார் அப்படின்னு தெரியும். இந்த இவ்வளோ பெரிய சூரியன், இவ்வளோ டெம்பரேச்சர்ல எரிகிற அந்த சூரியன் தான் ஸ்மாலஸ்ட் ஸ்டார். ஸோ அடுத்த ஸ்லைட். நம்முடைய கேலக்சி ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 1 lakh light years. 1 lakh light yearsனா லைட்டுடைய ஸ்பீட் நமக்கு தெரிஞ்சிருக்கும், அதுல போட்டிருக்கேன். ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் 3 lakhs kilometer per second. ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் லைட் டிராவல் பண்ணுது. ஸோ ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. அப்போ 3 லட்சம் இன்டு 60 போட்டா ஒரு மினிட்க்கு கிடைக்குது.
அதுக்கப்புறம் 3 lakhs into 60 into 60 போட்டா 1 hour. So 3 lakhs into 60 into 60 into 365 ஒரு வருஷத்துக்கு into 1 lakh years போட்டு பாருங்க. அன்இமேஜினபிள் வந்து ஒரு கேலக்சி. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ கேலக்சி, பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சி. இப்போ இந்த சூரியன் தான் சின்ன ஸ்டார்ன்னு பார்த்தோம், ஸ்மாலஸ்ட் ஸ்டார்ன்னு சொல்லி. மற்றபடி ஸ்டார்ஸ் எவ்வளவு இருக்குது நம்முடைய கேலக்சியில? நம்ம ஒரு கேலக்சியில மாத்திரம் 300 to 500 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளவு ஸ்டார்ஸை கொண்ட இந்த கேலக்சியில அந்த ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து, இது வந்து ஒரே படியா எடுக்க முடியாது, நிறைய போட்டோஸ் எடுத்து அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஸ்டார்ஸையும் நம்ம ஒரு போட்டோல கேப்சர் பண்ணிட்டோம். அப்படி நம்ம கேப்சர் பண்ணிட்டோம்னா அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஸ்டாரா நம்ம கவுண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஸ்டார் கவுண்ட் பண்றதுக்கு ஒரு செகண்ட்ல ஒரு ஸ்டாரை கவுண்ட் பண்றோம். அப்படி நம்ம கவுண்ட் பண்ணிட்டு போனோம்னா இவ்வளோ ஸ்டார்ஸையும், ஒரு கேலக்சியில இருக்கிற இவ்வளோ ஸ்டார்ஸையும் கவுண்ட் பண்ணணும்னா 2500 வருஷம் எடுக்கும். It will take 2500 years just to count all the stars in one galaxy. Imagine பண்ணி பாருங்க. அடுத்த ஸ்லைட். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாரை பத்தி, ப்ராக்சிமா சென்டௌரி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார். இந்த ஸ்டார் தான் வந்து சன்னுக்கு நியரஸ்ட் ஸ்டார், சன்னுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஸ்டார். இது எவ்வளவு தூரத்துல இருக்குதுன்னா சூரியன்ல இருந்து 4 லைட் இயர்ஸ், 4 லைட் இயர்ஸ் தாண்டி இருக்குது. நமக்கு பார்க்கறதுக்கு அவ்வளவு ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், சின்ன சின்ன ஸ்டார்ஸ் நிறைய இருக்கு, நெருக்கமா இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல. சூரியன்ல இருந்து அந்த ஸ்டார் 4 லைட் இயர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே, லைட் வந்து 3 lakhs கிலோமீட்டர் per second போகுது. ஸோ 3 lakhs into 60 into 60 into 365 into 4 லைட் இயர்ஸ். ஸோ அடுத்த ஸ்லைட் தம்பி. இது ஒரு முக்கியமான ஸ்டார், கேனிஸ் மெஜோரிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டார். இந்த ஸ்டார் எதுக்காக மென்ஷன் பண்றேன்னா இதனுடைய பிக்னஸ் அல்லது இது எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக. இது வந்து 3,840 லைட் இயர்ஸ் ஃப்ரம் த எர்த் அப்படி இருக்குதுன்னு போட்டிருக்கு. ஸோ இதனுடைய இந்த சுற்றளவு, அந்த கேனிஸ் மெஜாரிஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டாரை ஒரு சுத்தி வரணும்னா, ஜஸ்ட் இமேஜின், சுத்தி வரணும்னா ஒரு மணிக்கு 1100 சரிதான் 1100 இயர்ஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, 1000 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஜெட் பிளேன். We are traveling in a jet plane that travels at a speed of 1000 kilometers per hour. 1000 kilometers per hour travel பண்ணக்கூடிய ஒரு ஜெட் பிளேன்ல இந்த ஸ்டாரை சுத்தி வரணும்னா it will take 1100 years, 1100 வருஷம். ஒரு ஏரோப்ளைன்ல அதை சுத்தி வரணும்னா 1100 வருஷம். Such a huge star, one star. இந்த மாதிரி எல்லா ஸ்டாரும் இவ்வளவு பெருசு இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி 400 to 500 billion stars in one galaxy. அது மாத்திரம் இல்ல அருமையானே, இந்த ஸ்டார்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் புதுசா பிறக்குது அப்படிங்கிறத, அதாவது
இன்னைக்கும் ஆண்டவர் ஸ்டார்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. இல்லாட்டி நீங்க படிச்சிருந்து மறந்துருக்கீங்களான்ட்டு. இப்போ ஒரு ஸ்டார் எவ்வளவு பெருசுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி அந்த புதுசா ஸ்டார்ஸ் வர்ற நிறைய பிளானட்ஸ், நிறைய கேலக்சிஸ் இருக்கு. அதுல ஒரு கேலக்சி இந்த வேர்ல்பூல் கேலக்சின்னு சொல்றது வந்து நிறைய புதிய ஸ்டார்ஸை ப்ரொடியூஸ் பண்றது. எல்லா கேலக்சியும் புதிய ஸ்டாரை பண்ணுது. ஆனா இந்த கேலக்சி வந்து ரொம்ப அதிகமா பண்ணுது. அடுத்த ஸ்லைட் தம்பி. இது ஒரு செகண்டுக்கு, ஒரு வினாடிக்கு, ஒரு செகண்டுக்கு 4800 புதிய ஸ்டார்ஸ் பறக்குது. யோசித்து பாருங்க. அதுல இன்னொரு டேட்டா போட்டிருக்கேன். ஒரு செகண்டுக்கு உலகம் முழுசும் நம்ம எடுத்துட்டோம்னா 4 பேபிஸ் தான் பிறகுறாங்க. 4 babies are born per second. But at the same time, 4800 stars are born every second. இந்த 4 பேபிக்கும் 4 பேரண்ட்ஸ் பேர் வைப்பாங்க. 4 இடத்துல 4 பேரண்ட்ஸ் அவங்களுக்கு, அந்த பிள்ளைங்களுக்கு பேர் வைப்பாங்க. 4800 ஸ்டாருக்குமே 4800 ஸ்டாருக்கும் ஆண்டவர் வந்து நம்ம தேவனாகிய கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 4800 ஸ்டார். ஓகே, இந்த வசனத்தை இதுல வாசிடலாம். The Lord, இந்த Psalm 33:6 யாராவது முடிஞ்சா தமிழ்ல எடுத்து வாசிக்கலாம். மற்ற இங்கிலீஷ்ல இதுலயே பாருங்க. The Lord breathed the word, all the stars were born. In fact, are being born. ஒவ்வொரு நாளும் பறந்து கொண்டிருக்குது. Because the Lord lives, the Lord is breathing, and the stars are being born. The stars are being made. யாரோ குயிக்கா எடுத்தீங்களா? எடுக்கலாமா? கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவைகளின் வாயின் சுவாசத்தினால் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அந்த சர்வ சேனை அப்படிங்கிறது எப்பயுமே இன்னொரு இடத்துலயும், இன்னொரு 2-3 இடத்துல வரும். அந்த சர்வ சேனை அப்படின்னாலுமே என்னாலே ஸ்டார்ஸை குறிக்குது, நட்சத்திரங்களை குறிக்குது. ஸோ அவருடைய வாயின் சுவாசத்தினாலே நட்சத்திரங்கள். such a big God. Next தம்பி. அடுத்த ஸ்லைட். ஓகே, அடுத்தது இதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த எர்த் ஆக்சிஸ்ல வந்து 23.5 டிகிரி அந்த ஸ்லாண்டிங்கா ஆர்டர் வச்சிருக்கிறாரு அந்த வசனங்கள். இது வந்து 1600 kilometers per hourல நம்ம இப்போ இருக்கிற அந்த பூமி வந்து சுத்திட்டு இருக்குது. 1600 kilometers per hourல ரொட்டேட் ஆயிட்டு இருக்குது. பட் we don't feel anything. இல்ல அது. ஓகே, நெக்ஸ்ட். இது வந்து ஆக்சுவலா அந்த எர்த்தை வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல, அதாவது 6 பில்லியன் கிலோமீட்டர்ஸ்ல இருந்து கொஞ்சம் 60 இமேஜஸ், 640 பிக்சல்ஸ்ல 60 இமேஜஸ் எடுத்து அதை கம்பைன் பண்ணியிருக்காங்க. அதுல எர்த் வந்து எப்படி தெரியுது அப்படிங்கிறது தான் அந்த ஆரோ போட்டு காமிச்சிருக்குது. அதுல ஏதாவது தெரியுதா பாருங்க. ஒரு பேல் ப்ளூ டாட், இந்த பேல் ப்ளூ டாட்னு போட்டிருக்கா. நான் எனக்கு வந்து அது எல்லோ டாட் மாதிரி சின்ன ஒரு டாட்டா தெரியுது. அதுதான் எர்த். அதுக்குள்ளதான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். நம்ம ஹோல் எர்த் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட். ஓகே, இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி எர்த், சாரி, இதே மாதிரி நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. சமுத்திரம், அந்த கடல்ல உள்ள காரியங்கள்ல கடல்ல இருக்கிற ஜீவன்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா 5% தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. only 5% of the creatures are discovered. இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சியில 5% தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ
நெக்ஸ்ட் தான். ஸோ இந்த காரியங்களை நம்ம விட்டுறலாம், அந்த டைம் ஷார்ட்டா இருக்கிறதுனால. மேபி இன்னொரு டைம் நம்ம இப்போ வந்து இந்த காட்ஸ் சாவரினிட்டியை பற்றிய சில வசனங்களை மாத்திரம் நம்ம படிக்க போறோம். ஸோ சம் ஆஃப் யூ மே ப்ளீஸ் ஓப்பன் யுவர் பைபிள் டு ரீட் ஃபார் அதர்ஸ். அண்ட் அது நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறேன். It will be better if we read both in English and Tamil. So அப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். But only 8 minutes are left. So maybe we can go at ஒரு 10 minutes கூட நம்ம போறோம்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இன்னைக்கு உள்ள டாபிக்கை நம்ம ஃபுல்லா முடிக்க முடியாது. எனிவே we are meeting again. பரவாயில்ல. ஸோ இதுக்கப்புறம் தான் இன்னும் 1 or 2 ஸ்லைட்ஸ் விட்டுட்டு இந்த சாவரினிட்டியை பத்தி, தேவனுடைய சர்வ ஆளுமையை குறித்து 4 ஏரியாஸ்ல சில வசனங்களை, அதுல சில பேசேஜஸ் நம்ம போட்டிருக்கிறோம். இதை நம்ம ஒன்னொன்னா நம்ம படிச்சு பார்க்கலாம். ஒன்னாவது வந்து முதலாவது ஏரியா வந்து கிரியேஷன்லயும், நல்லா கவனிங்க, கிரியேஷன்லயும் யூனிவர்ஸ்லயும் தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை எப்படி இருக்கிறது என்பதை அறியும்படியாகவும் ஃபீல் பண்ணும்படியாகவும் ஒரு சில வசனங்கள். அதுக்கு பிறகு 2வது வந்து ஹியூமன் அஃபேர்ஸ், ஹியூமன் கவர்மெண்ட், மனித ஆளுகையிலே தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை, அதை குறித்த ஒரு சில வசனங்கள். அடுத்தது ஹியூமன் அஃபேர்ஸ், மனித வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமையை குறித்து சில வசனங்கள்னா ஒவ்வொரு ஏரியாலையும் 3 வசனங்கள் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா ஏராளமான வசனங்கள் உண்டு, அதுல இருந்து எடிட் பண்ணி 3 வசனம் போட்டிருக்கேன். ஸோ ஒண்ணு வந்து கிரியேஷன், படைப்பு, யூனிவர்ஸ் பத்தி. 2வது மனித ஆளுகை அல்லது ஹியூமன் கவர்மெண்ட்ல பத்தி. 3வது ஹியூமன் அஃபேர்ஸ், மனித வாழ்க்கையை பற்றி அல்லது மனித வாழ்க்கையிலே தேவன் எப்படி சர்வ ஆளுமை உடையவராக இருக்கிறாருன்னு சொல்லி. அப்புறம் 4வது விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே அவர் எப்படி சர்வ ஆளுமை உடையவராக இருக்கிறார் அப்படிங்கிறது. அப்படி 4 ஏரியால 3 வசனம் வாசிக்க முடியுமா தம்பி காட்வின்? ஐ திங்க் வில் பி ஏபிள் டு டு. கிரியேஷன், படைப்பு, யூனிவர்ஸ், அண்ட சராசரம், அதை குறித்த அதனுடைய ஆளுகை, அதுல எப்படி ஆண்டவர் செயல்படுகிறார், அதுல ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார், எப்படி சர்வ ஆளுமை உடையவராக இருக்கிறார்னு சொல்லி. முதலாவது யோபு 37:11-13 வசனம். அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வர பண்ணுகிறார். சோ நம்ம கொஞ்சம் அடுத்த மீதிய வந்து நம்ம அடுத்த வாரத்துல கேரி ஓவர் பண்ணாலும் பரவாயில்ல. இந்த வேர்சஸ் வாசிக்கிறது எத்தனை பேர் பைபிள் பக்கத்துல வச்சிருக்கீங்கன்னு தெரியாது. மேபி ஆபீஸ் ஒர்க்ல இருந்து இடையில வந்திருப்பீங்க. அதனால பட் ஸ்டில் I would strongly recommend you to have a Bible at your side. And வாசிக்கிறவங்க உடனே அவசரமா வாசிக்காம கொஞ்சம் டைம் கொடுத்து எல்லாருமே எடுத்துருவோம் தயவு செய்து. மீதியை நம்ம அடுத்த வாரத்துல கேரி ஓவர் பண்ணிக்கலாம். உங்களுடைய டைம் அவைலபிலிட்டியை பொறுத்து எவ்வளவு செஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளவுத்துக்குள்ள நம்ம அதை நம்ம பிறகு அசஸ் பண்ணிட்டு அதுல ரொம்ப முக்கியமான காரியங்களை நான் சார்ட் அவுட் பண்ணி கொண்டு வர ஆண்டவருடைய கிருபையினால முயற்சி செய்யறேன். ஆனா இந்த வசனங்கள், these passages I think are very very crucial and very very important. இது என்ன, இந்த மெத்தடாலஜியே என்னன்னா, இந்த பர்டிகுலர் பேசேஜஸ் நம்ம படிக்கும்போது we should feel the weight of the passage. எந்த வசனங்களை நம்ம படிக்கிறோமோ அந்த வசனங்களினுடைய வெயிட், அதனுடைய அந்த தாக்கத்தை நம்ம ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம படிக்கணும். அதனால
ஒரு முறை கூட வாசிடலாமா தம்பி? யோபு எல்லாரும் எடுத்திருக்கேன், தயவு செய்து எல்லாரும் ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க. யோபு 37வது அதிகாரம் 11, 12, 13. அவர் நீர் துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார். இதுல மோஸ்ட்லி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பட் ஆனாலும் சில டைம் நான் ரொம்ப எக்ஸைட் ஆகி சொல்லுவேன். பட் ஆனா இது பாருங்களேன், நம்ம என்ன சயின்ஸ்ல என்ன படிச்சிருக்கிறோம்னா, சயின்ஸ்ல நம்ம என்ன படிச்சிருக்கோம், நீர்நிலைகள்ல உள்ள தண்ணீர் நீராவியாக மாறி மேகத்துல போய் ஒட்டி மேகத்துல இருந்து அதெல்லாம் சேர்ந்து மழையா வருதுன்னு சொல்லி. ஆனா வாட் ஐ ப்ளீட் வித் யூ இஸ், லெட் us not be satisfied or let us not be content with what we study in science. சில சமயம் என்ன ஆயிருதுன்னா, சயின்ஸ் நம்மளை இன்ஹிபிட் பண்ணிடுது. நான் இன்னொரு சின்ன வீடியோ கிளிப்பிங் மேபி உங்களுக்கு அனுப்பி விட்றேன் நான் காட்வின்க்கு, அப்புறம் அவங்க எல்லாருக்கும் அனுப்புவாங்க. ஒருவேளை ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம். டாக்டர் சாய் சதீஷ்ன்னு சொல்லி ஒரு கார்டியாலஜிஸ்ட் நம்முடைய உடல்ல உள்ள சில காரியங்களை குறித்து பேசினார். அதுல ஒரு டேட்டா மாத்திரம் சொல்றேன். அவர் சொன்ன டேட்டா நம்முடைய ஹார்ட் ஹியூமன் ஹார்ட் ஒரு 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 நிமிஷத்துக்கு 70 முறை பீட் பண்ணுது. ஒரு நாள் 1,00,000 தடவை. அப்போ அந்த ஒரு செகண்ட் ஒரு நிமிஷத்துல 70 தடவை அடிக்குது இல்லையா? ஒரு நிமிஷத்துல 70 தடவை அடிக்குது. ஆனா ஒரு தடவை அது அடிக்கும்போது லப் டப் அப்படின்னு அடிக்கும்போது 96,000 கிலோமீட்டர் நம்முடைய உடலுக்குள்ள பிளட் வெசல்ஸ்ல அது அந்த பிளட்டை பம்ப் பண்ணி சர்க்குலேட் பண்ணுது. ஒரு பம்ப், ஒரு லப் டப் அப்படிங்கிறதுல 96,000 கிலோமீட்டர். இப்படி எத்தனையோ வருஷமா இந்த பெஸ்ட் பம்பா நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் வச்சிருக்காருல்ல, எத்தனையோ வருஷமா அது ஓடிட்டு இருக்குது இல்ல. இட்ஸ் மிராக்கிள். இந்த மாதிரி காரியங்களை சொல்லும் போது பீப்புள் வேர் சோ எக்ஸைட்டட் அண்ட் எல்லாருமே கை தட்டுறாங்க. நான் கவனிச்ச ஒரு காரியம், கை தட்டும் போது அவரும் அதுல வியந்து போய் அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன அற்புதமான விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றாரு. சோ விஞ்ஞானம் அதோட லிமிட் ஆயிருது. விஞ்ஞானம் ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்லி. But as believers, as Christians, as MPTC students, as MPTC facilitators, we need to go beyond and say, what a God, what a God. அருமையானே, அதுதான் ஆக்சுவலா நாங்க காட்வினோட பேசிட்டு இருக்கும்போது ஸ்டடீஸ் as மிஷன். இப்போ நம்ம we are progressing towards understanding what mission is. அதுலயும் குறிப்பா ப்ரொஃபஷன் ஆஸ் மிஷன், பிசினஸ் ஆஸ் மிஷன், அதுக்கு நேரா நம்ம மூவ் ஆயிட்டு இருக்கிறோம். பட் தெர் இஸ் அனதர் சப்ஜெக்ட், அதை நீங்க இன்க்ளூட் பண்ண வேண்டியிருக்கும் உங்க எம்பிடிசி கரிக்குலத்துல, ஸ்டடீஸ் ஆஸ் மிஷன். ஸோ இப்போ இந்த டாக்டர் சொன்னது எக்ஸாம்பிள் எதுக்காக சொன்னேன்னா, ஹி இஸ் சோ எக்ஸைட்டட் அபவுட் த சயின்ஸ், அபவுட் த பாடி கண்டிஷன், அபவுட் த ஹார்ட். பட் when we go beyond and say, what a God, his wisdom, his power, that becomes the starting point for studies as mission. வரநாட்டில் அதை இன்னும் டெவலப் பண்ண ஆண்டு நமக்கு கிருபை செய்வார். ஸோ இந்த 3 வசனங்களையும் மாத்திரம் வாசித்து இன்னைக்கு நம்ம முடிக்கலாம். ஸோ ஹரி பண்ணி நம்ம இந்த சாவரின்ட்டியை முடிக்க வேண்டாம். பிகாஸ் there is a beautiful definition on which we need to work on. அது மேல நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய இருக்குது. ஸோ பாருங்களேன், நீர்த்துளிகளை அவர் 12வது வசனம், அவர்
அவர் அப்படின்னு ஒரு பர்சன், ஒரு நபர். இட் இஸ் நாட் சயின்ஸ் தட் இஸ் டேக்கிங் பிளேஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஆர் நேச்சுரலி. அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படி சுற்றி திரிய பண்ணுகிறார். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். ஒன்றில் தண்டனையாகும், ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகும். சோ மிதமான மழையை ஆண்டவர் சில இடங்களுக்கு அனுப்புகிறார், கட்டளையிட்டு அனுப்புகிறார். so that they can get they can be blessed by that rain. பட் அதே ஆண்டவர் இன்னொரு ரீஜனுக்கு அது தண்டனையா அனுப்புறார். isn't it amazing? அடுத்த ரெஃபரன்ஸ் வாசிக்கலாம். சங்கீதம் 96:10. Psalms 96:10. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆகையால். ஓகே, எல்லாரும் எடுத்தாச்சா? ஓகே, வாசிக்கலாம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். So கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். The Lord reigns. அடுத்த வசனம் சங்கீதம் 135:6. வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவை எல்லாம் செய்கிறார். வானத்தினாலும் சரி, பூமியிலனாலும் சரி, சமுத்திரத்திலனாலும் சரி, சமுத்திரத்தினுடைய எல்லா ஆழங்களிலும் அந்த 5% தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, 5% ஜீவன் ஜந்துக்கள். ஆனா கண்டுபிடிக்காத 95% சேர்த்து அந்த ஆழங்கள்லையும் கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறார். God reigns. அந்த சமுத்திரத்தின் ஆழத்துல கூட இருக்கிற ஒரு சின்ன ஜீவ ஜந்து, அதை பத்தி இன்னும் மனுஷன் கண்டே பிடிக்கல, அது சாகுதுன்னா கூட காட்ஸ் ரெயின், தேவன் அதை கட்டளையிடுகிறார், தேவன் அதை கட்டளையிடுகிறார், தேவன் அதை ஆளுகிறார். Isn't it amazing? ஆக்சுவலா இந்த சாவரனிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்கை வச்சு, ஏன்னா இந்த வசனங்கள்லாம் நம்ம சங்கீதத்துல அடிக்கடி படிச்சிருப்போம். ஆனா அந்த சாவரனிட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக்ல, டாக்டரின்ல ஒரு டீச்சிங் இருக்குது. ஸோ அதுக்குள்ள நம்ம வகைப்படுத்தி படிக்கும் போது இட் மேக்ஸ் சென்ஸ், இட் மேக்ஸ் மீனிங். ஸோ தொடர்ந்து ஆண்டவர் புஸ்தகமான அந்த மீனிங்கை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம அடுத்த வாரத்துல நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் எனிதிங் ஆர் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் எனி இன்ட்ராக்ஷன் பேஸ்ட் ஆன் திஸ் வாட் வி டிஸ்கஸ்ட் டுடே, யாராச்சும் நீங்க சொல்லலாம், அது சொல்லலாம் அல்லது கேட்கலாம் அல்லது பேசலாம். தென் we will wind up with prayer. காட்வின்ட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். தென் क्वेश्चंस கேளுங்க, क्वेश्चंस இருக்கு. ஆனா இன்னைக்கோட இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் வந்து பார்த்த அந்த கேள்விக்கோட பதில் சம்பந்தப்பட்டதுங்களா இன்னைக்கு நம்ம பார்த்தது? ஆமா, ஆக்சுவலா அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே இருக்கட்டும். அந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன், சொல்லுவேன். பட் கொஸ்டின்ஸ் வந்து தனியா இருக்கும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. the methodology of learning that we are following here, இங்க நம்ம ஃபாலோ பண்ற அந்த லேர்னிங் மெத்தடாலஜியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கு எப்போ ஃபுல்லா ஆன்சர் கிடைச்சிருக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த எல்லா செஷன்ஸும் முடிக்கும் போது நீங்களாவே சொன்னீங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. நீங்களாவே சொல்லணுங்கிற அந்த ஒரு காரியத்துலதான். சோ நம்ம 1 by 1 அந்த கொஸ்டின்ஸை எடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணல. we are trying to build the whole contents from the beginning. ஒவ்வொரு டாபிக்கா நம்ம போறோம். இது எல்லாத்துக்கும் ஆன்சரும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கலாம், சிலதுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஸோ அந்த கொஸ்டின்ஸை தனியா வச்சிருங்க. அது வந்து only as an introduction I have given, or it's only a foundation. அதுக்கு பிறகு நம்ம பில்லர்ஸ் எழுப்புறோம். ஸோ
அந்த ஃபவுண்டேஷன் தனியா இருக்குது. இப்போ இது வந்து இன்னொரு கைண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் இப்போ எல்லாம் செய்யறாங்கல்ல, அங்கங்கே ஒன்னொன்னா செஞ்சு தென் வி அசம்பிள் எவ்ரி திங். ஸோ ஃபவுண்டேஷன் இஸ் லேட் ஆர் மற்ற பில்லர்ஸ் ஒன்னொன்னா எழுப்புறதுல the first pillar is the mission of God, sovereignty of God, the sum of mission பார்க்கிறோம். சரியா, பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். So just we have started, we have not completed this topic. சரியா, அப்ப நம்ம வந்து அந்த கொஸ்டினுக்கு வந்து இதை நம்ம வந்து ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாமாண்ணா? கண்டிப்பா பார்க்கணும். அதுதான் சொல்றேன். That is your work and I will help you. அது உங்க வேலைன்னு சொல்லி நினைக்கிறேன். பட் நான் வந்து ஐ வில் ஹெல்ப் யூ டு கனெக்ட் எவ்ரிதிங், லிங்க் பண்ண. சரியா, பட் நீங்களாவே லிங்க் பண்ணிட்டீங்கன்னா ஐல் பி வெரி ஹாப்பி. இன்னைக்கு தான் யோசிச்சுட்டு இருந்தேன், இது முடியும் போது ஐ மே ஆஸ்க் யூ டு ரைட் அ ஸ்மால் ரைட் அப், அசைன்மெண்ட்னு பயந்துராதுங்க, a small write up based on that questions. அதுதான் ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி ஒரு அசஸ்மெண்ட்க்கு ஒரு ப்ராப்பரா இருக்கும். மேபி we are traveling together, taking that questions. சரிதானா? நீங்க ஓகே, குட். I think அது நல்ல ஒரு question uncle, thanks for answering that. I think எல்லாரும் தான் மேபி क्वेश्चंसக்கு டைரக்ட் ஆன்சர் கிடைக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. பட் அங்கிளுடைய வே ஆஃப் டீச்சிங் வந்து அப்படிதான், gives இந்த மாதிரி நிறைய காரியங்கள்ல கொண்டு வந்து நம்ம டிரைவ் பண்ணோம் அதுல இருந்தெல்லாம் இதை. ஸோ டிரைவ்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஹோல் பிக்சரை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது வில் ஹாவ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ திங்க் பண்ணணும், அப்படியே திங்க் பண்ணாம நம்ம திங்க் பண்ண வைக்கிறதுக்கு தான் அங்கிள் ட்ரை பண்றாங்க இங்க. ஸோ ஐ திங்க் அது இம்பார்ட்டன்ட். யா, சரி, வேற கொஸ்டின்ஸ்? Sorry, 10 minutes exceed item, but yeah, uncle, I have a question. I mean, in the beginning of the session, after that we had, so we also saw that the only purpose of whatever God is doing is towards the end is to glorify himself, to exalt himself. So after that you even put a question like, so what he does, what is it that he's been doing? So uncle, if you could give us a little more insight about this, it would be better. And the last part I couldn't get. Uncle, last நீங்க சொன்னீங்க the only purpose that God is doing all of this வந்து is to glorify himself, to exalt himself. So அதுக்கப்புறம் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, so what does he do, what God does? அதுக்கு if you could give us a little insight on it, or maybe actually, not an answer. We started to see that only. கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிதான் அந்த சாவரினிட்டி பார்த்தோம்ல. He still creating stars. அந்த சாவரினிட்டி அதோட தொடர்புடையதா உங்களுக்கு தெரியலையா? இல்ல, இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தது he is managing the whole creation, whole nature. சொல்றோம்ல, அத வந்து அவர் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஈவன் த டிராப் ஆஃப் வாட்டர், நீர் துளிகளை அவர் எப்படி டைரக்ட் பண்றாரு. சோ இல்ல, அதுக்கு ஆன்சர் தானே? இல்ல, yes uncle. I just thought it was a separate portion in it. Okay, good that you asked that question. Nice. Thanks Ketan. Adan uncle சொல்றது, he wants us to connect to think how it all connects together. That's a good question. Thank you.